மிஸ்டர் ஆதி, மிஸ்டர் ஆதி. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல வெளியே போ. முதல்ல உங்க புள்ளைய கூப்பிடுங்க, நான் அவர்கிட்ட பேசணும். அவன்கிட்ட எல்லாம் பேச முடியாது. முதல்ல வெளியே போ. அவர்கிட்ட தான் நான் பேசணும். மிஸ்டர் ஆதித்யா. ஏய், மிஸ்டர் ஆதி. உன்னதான். யாருமா அது? சொல்றது காதுல விழல? கொஞ்சம் கீழே வாங்க. ஏய், உன்னை யார் வீட்டுக்குள்ள விட்டது? எதுக்காக உள்ள வந்த? உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கணும். என்கிட்ட கேட்க உனக்கு என்ன இருக்கு? எதுக்காக மனு மேல கை நீட்டின? உன் மனசுல என்ன பெரிய தாதா நினைப்பா? ஆமா, யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் பெரிய தாதா தான். எனக்கு கோவம் வந்தா யாரா இருந்தாலும் கை நீட்டுவேன். அப்படியா? அப்ப நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன் ஆதி. என் தம்பி பண்ணது தப்புங்கிற எண்ணம் எனக்கும் இருந்துச்சு. அதனாலதான் இத்தனை நாள் நான் பேசாம இருந்தேன். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உன்னோட கோவம் நியாயமா இருந்துச்சு. அதனாலதான் நான் எதுவுமே பேசல. ஆனா இனிமே உன் இஷ்டத்துக்கு ஆடுறது சரியில்லை. என்ன வீடு தேடி வந்து மிரட்டுறியா? உன்கிட்ட நியாயத்தை சொல்றேன் ஆதி. உன்னோட தங்கச்சியை எல்லார் முன்னாடியும் உனக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா. அப்பவே எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் நீ குதிக்கிறது சரியில்லை. இது பாரு ஆதி, உன்னை நான் எச்சரிக்கிறேன். இன்னொரு முறை இந்த மாதிரி நடந்துச்சு அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்னடி என்ன பண்ணுவ நீ? என்ன வேணாலும் பண்ணுவேன். இத பார், நான் என்ன பண்ணாலும் ஒன்னு அது பாதிக்கும். அத மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். என்ன மிரட்டுறியா? இந்த ஆதியா மிரட்டுறியா நீ? ஏய், நீ ஒண்ணு பெரிய இவன் கிடையாது. இத பார், கடைசியா உன்கிட்ட சொல்றேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு அப்புறம் என்ன நடக்கும்னு என்னாலே சொல்ல முடியாது. என்ன நடக்கும்? வேணா அபி, நான் நிறைய பார்த்தவன். ஏன் கோவத்தை நீ தாங்க மாட்ட? ஆமா, உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கோவம், பொறாம, ஆத்திரம், அவ்வளவுதான். ஆனா எனக்கு என் தம்பி மேல இருக்கிறது பாசம். அது உன் கோவத்தை விட பல மடங்கு பெருசு. என்னால எந்த எல்லைக்கும் போக முடியும். இப்ப வரைக்கும் நான் தயங்கிட்டு இருக்கேன். அந்த தயக்கத்தை நீ விலக்கிடாத. அதுக்கப்புறம் நீதான் பாதிக்கப்படுவ சொல்லிட்டேன். இது பாராதி, உன்னோட சீன்ற வேலையை இதோட நிறுத்திக்கோ. உன் நன்மைக்காக தான் சொல்றேன். ஏய், என்னடி ரொம்ப பேசிட்டு இருக்க? என் வீட்டு பொண்ணை உன் தம்பி கட்டிக்கிட்டா எங்களுக்கு சமமாயிடுவியா? என் புள்ள கால் தூசிக்கு வருவியாடி நீ? மேடம், உங்க பிள்ளையோட கால் தூசியை ஏலம் விட்டா எத்தனை கோடி கிடைக்கும் சொல்லுங்க? ஏன் அமைதியாட்டீங்க? உங்ககிட்ட இருக்கிற ஸ்டேட்டஸ், பணம் இதெல்லாம் வச்சுட்டு தானே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கும் வந்துட்டு தான் இருக்கு. அதுக்காக நான் உங்களை மாதிரி குதிக்கல. அப்புறம் என்ன சொன்னீங்க? உங்க வீட்டு பொண்ணு என் தம்பியை கட்டிக்கிட்டதால நம்ம ரெண்டு குடும்பமும் சமமாயிடுமா? கிடையவே கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற பண வெறி, ஸ்டேட்டஸ் வெறி இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. ஆனா உங்களை விட நான் ரொம்ப உயர்ந்தவதா. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற பணம் நாளைக்கு இல்லாம போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் எது உங்க ஸ்டேட்டஸ்? எங்க போய் நிப்பீங்க? இது பாருங்க, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நிறைய நடந்திருக்கு. நீங்களே எல்லாம் பாத்துருப்பீங்க. ஏய், என்ன தத்துவம் பேசுறியா நீ? இல்ல, நிஜத்தை தான் சொல்றேன். முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடி நீ. போறேங்க. அப்புறம் நான் இங்கே நிக்க போறேன். இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்துல நிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது பாருங்க, உங்க ரெண்டு பேர்கிட்ட நான் தெளிவா சொல்றேன். என் ஃப்ரெண்ட் உஷாவை நான் இங்க கட்டி கொடுத்திருக்கேன். உங்க அண்ணன் பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. அதனால தான் நான் உங்க ரெண்டு பேருக்கும் மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். பொறுமையா இருந்துட்டு இருக்கேன். இத நீங்க என் பலவீனம் நினைச்சு என்ன அழிக்கணும்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அழிய போறடி, அழிய போற. இந்த கையால தான் உன்னை அழிக்க போறேன். அழிப்பேன். என்கிட்டயே சவால் விட்டு போறியா? இந்த ஆதிக்கே சவால் விட்டு போறியா உன்ன? இந்த சம் புரிய மாட்டேங்குதுக்கா, கொஞ்சம் சொல்லு. உமா, உமா, உமா. என் பேரு ராமச்சந்திரன், உன்னோட புருஷன், திருமலாச்சாரியாரோட மாப்பிள்ளை. என்ன மாமா பார்க்குறேன்? என்னடா இந்த படவா உங்க முன்னாடி இவ்வளவு தைரியமா பேசுறானேன்னா? என்ன பேச வைக்கிற மாமா. நான் இந்த ஆத்து மாப்பிள்ளை, எனக்குன்னு பெருசா தனியா எதுவும் பண்ண வேண்டாம். ஆனா என்னோட முன்னேற்றத்தை தடுக்காம இருக்கலாம்ல? என்னடா சொல்ற? என்னத்த சொல்றது? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரே பெரிய மனுஷன், அருணாச்சலம் இண்டஸ்ட்ரீஸ். ஆமா, பெரிய இசை ரசிகராச்சா. அவ்வளவு பெரிய மாமேதைய
ரொம்ப கஷ்டப்பட்டு பழக்கம் பிடிச்சேன். ஆனா இப்போ என்ன பார்க்கவே மாட்டேங்கிறாரு. பார்க்க போனா செக்யூரிட்டியை விட்டு இல்லைன்னு சொல்றாரு. ஏண்டா என்னடா காரணம்? காரணமா? இதோ நிக்கிறாளே என் பொண்டாட்டி, இவதான். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா, அன்னைக்கு அவருக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்காக இவளை கூட்டிட்டு போயிருந்தேன். நான் கொஞ்சம் தனியா போயிருந்த சமயத்துல அவரை கொஞ்சம் கூட மதிக்காம இவ கிளம்பி வந்துட்டா. அது அவருக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அதுல என்ன அவருக்கு அவமானம் இருக்கு? ஆமா, அவர் எவ்வளவு பெரிய விஐபி, அவரை மதிக்காம கிளம்பி வந்துட்டா. அவர் என்ன இவ கையை பிடிச்சா இழுத்தாரு? ஆமா, கைய பிடிச்சுதான் இழுத்தாரு. ஏய், என்ன ஆமாங்கிற? வளராத. நான் ஒண்ணும். நீ பாட்டுக்கு ஏதாவது பேசாத, சும்மா இரு. இத பாருங்க, எனக்கு அங்க போயெல்லாம் பாட்டு சொல்லி கொடுக்க முடியாது. அப்போ அவர் இங்க வந்து பாட்டு கத்துக்கணுங்கிறியா? பாத்தியால மாமா எவ்வளவு திமிரா பேசுறான்னு. என்ன உமா இது? அப்படி இல்லப்பா, எனக்கு அந்த சூழ்நிலை ஒத்து வராது. ரொம்ப பகட்டா இருக்குப்பா. ஆமாண்டி, பகட்டா வாழணும்னா நாமளும் பகட்டான இடத்துக்கு போகணும், அங்க வேலை செய்யணும். இல்லங்க, பொதுவான இடத்துக்கு போய் சொல்லி கொடுக்கலாம், வீட்டுக்கெல்லாம் போய். ஆமா, இவங்க பெரிய எம்எஸ் சுப்புலட்சுமி மியூசிக் அகாடமில தான் கச்சேரி பண்ணுவாங்க. தரித்திரம் பிடிச்சோம். என்ன பேசுறீங்க மாப்பிள்ள? அவள தரித்திரம் பிடிச்சவ என் மக உமா தங்கம். நாங்க தான் அவ கல்யாண விஷயத்துல தப்பு பண்ணிட்டோம். உமா எவ்வளவு படிச்சிருக்கா? என்னைக்காவது உங்ககிட்டயோ இல்ல யாருக்கிட்டயாவது திமிரா நடந்திருப்பாளா? நீங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி பொறுத்துண்டு போவா. அந்த பெரிய மனுஷனுக்கு பாட்டு சொல்லி கொடுக்காம வந்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். கங்கா கிட்ட ஏதாவது பேசினா அவ பதிலுக்கு பதில் பேசுவா. ஆனா உமா என்னைக்காவது உங்களை விட்டு கொடுத்துருக்காளா? நீங்க எவ்வளவு அராஜகம் பண்ணாலும் ஏதாவது எதிர்த்து பேசிருப்பாளா? அந்த விதத்துல அவ என்ன மாதிரி. புருஷன் ஒரு பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்கணும், அவளுக்கு உண்டான கடமையை செய்யணும். அதுக்காக அவ அடிமையா இருக்கணும்னு நினைச்சா அது தப்பு. என்னடி என்னடி என்னடி? என்ன குத்தி காட்டுறியா? இப்படி எல்லாம் ஒண்ணு நடத்துறேன்னு சொல்லி காட்டுறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் பொதுவா பேசினேன். என்னடி என்ன பொதுவா சொன்ன? பொண்டாட்டிய மதிக்கணும் மிதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் சொன்ன? அப்ப நீங்க அவங்கள மதிக்கலையா? ஏய், நீ பேசாத. இத்தனை நாளா இந்த இடத்துல நீ மட்டும் தான் பேசிட்டு இருந்த. இப்போ இவளும் பேச ஆரம்பிச்சுட்டா. இன்னும் கொஞ்ச நாள் போனா இதோ நிக்காலே வாசிக்கு இவளும் பேசுவா. அப்புறம் நான் மாத்து வாசல்ல கட்டிருக்கேன் நாய், அதுவும் பேசும், இல்ல கத்தும். பொம்பளைங்க அவங்க உரிமையை பேசக்கூடாதா? என்னது உரிமையா? இத பத்தி எல்லா வேதங்கள்லயும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியுமா? கடவுளுக்கு இணையா தாலி கட்டின புருஷனை ஆம்படையான நினைக்கணும்னு சொல்லிருக்கு. அது தெரியுமா உனக்கு? அதே வேதம் தான் பொண்டாட்டிய மதிக்கணும்னு சொல்றது. ம். கடவுளுக்கு இணையா புருஷனை நடத்தணும்ல? கடவுள் இப்படிதான் பொண்டாட்டிய அடிமையா நடத்துறாரா இல்ல கை நீட்டி அடிக்கிறாரா? நீ ரொம்ப பேசாத. இந்த திருமலாச்சோரியோட வேதம்னு ஒண்ணு தனியா இருக்கு. அதுல பொம்மநாட்டிகள்லாம் ஆம்பளைகளுக்கு அடங்கித்தான் போகணும், இல்லன்னா நரகம் தான். இப்ப மட்டும் என்னவா? இந்த பார், உன்னால வாய் மட்டும் தான் பேச முடியும், வேற ஒண்ணும் பண்ணி கிழிக்க முடியாது. இந்த பார், உனக்கும் உங்க அம்மாவுக்கும் சுதந்திரம் வேணும்னா 2 பேரும் இந்த ஆத்துல எல்லாரையும் அழிச்சுட்டு வெளியில போடுங்க. இந்த ஆத்திலே இருக்கணும்னு நினைச்சேன்னா ஆத்துல இருக்கிற ஆம்பளைகளுக்கு மரியாதையும் அடங்கி ஒடுங்கி போய்தான் ஆகணும். அது பெத்த அப்பாவுக்கா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கா இருந்தாலும் சரி. புரியுறதா? இது இன்னைக்கு முருகனுக்கு நெய் விளக்கு போடுறேன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஒரு கடை கூட காணுமே, என்ன பண்றது? அதுக்கு பதிலா உண்டையில காசு. இருங்க வர கலா வேணா சொன்னா கேளுமா. சும்மா இருங்க. அமைதியா உட்காந்து ஆண்டவனை வேண்டீங்களாக்கோ? அடுத்தவங்க குடும்பத்தோட நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்துட்டு நிம்மதியை தேடி வந்த சாமியார் மாதிரி உட்காந்து போஸ் கொடுத்துட்டு இருக்க. இப்ப
இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நிம்மதி வேணும். ஒன்னாலையும் உன் குடும்பத்தாலையும் என் நிம்மதி ஒரே அடியா காணாம படும் போல இருக்கு. ஏன் எப்ப பார்த்தாலும் தேவையில்லாம என்ன வம்புக்கு இழுக்கிறீங்க? யாரை வம்புக்கு இழுத்தா? நீயும் குடும்பமும் தான் மத்தவங்கள வம்புக்கு இழுத்துட்டு அலையறீங்க. கலா வேண்டாம் கலா, கோயில்ல வந்து எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு? பேசாம வாமா சும்மா போலாம். இருங்க. இது என்ன வம்பா போச்சு? பாக்குற இடத்துல தானே சண்டை போட முடியும். இவனுங்கள மாதிரி ஆளுங்களை கண்ட இடத்துல 4 கேள்வி கேட்டாதான் இவங்களுக்கு உரைக்கும். இப்ப ஏன் அனாவசியமா பேசுறீங்க? நீயும் குடும்பமும் ஏன் அனாவசியமா அடுத்தவங்க நிம்மதியை கெடுக்குறீங்க? அனாவசியமா குடும்பம் அது இதுன்னு பேசாதீங்க. அப்படிதான் பேசுவேன். என் குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கணும்னு நீங்க எல்லாம் அலையறீங்களே, நான் பேச மாட்டேனா? நாங்க அப்படி யார் நிம்மதியை தான் கெடுத்தோம்? ஏண்டி கேட்க மாட்டேன்? பணம் காசுக்கு ஆசைப்பட்டு உன் அண்ணன் அந்த ஆதி பையன் தங்கச்சியை கட்டிக்கிட்டான். அப்படி கட்டிக்கிட்டு வந்தவன் எதுக்குடி ராஜேஷ் கிட்ட பணத்தை கேட்கணும்? சும்மா இருந்த பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு வர தெரியுதுல்ல? அப்படி கூட்டிட்டு வந்த பொண்ணுக்கு தான் காசு எல்லாம் புடவை எடுத்து கொடுக்கணும். அதுக்கு துப்பு இல்லாம அவன் வந்து ராஜேஷ் கிட்ட பணத்தை கேட்டானா? அந்த தரத்துல பையன் வட்டி கடைக்காரங்கிட்ட போய் ஏன் புருஷன் பணம் கேட்டான்னு சொல்லி ஏமாத்தி பணம் வாங்கி அண்ணன் கிட்ட கொடுத்துருக்காண்டி. நிஜமாவா சொல்றீங்க? இத பொய்யா சொல்ற? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. கோவில்ல ஏன் இப்படி கத்துறீங்க? அப்படிதான் நீ கத்துவேன். விடு கலா, போ. சும்மா இருங்க. எதுவுமே பண்ணாம ஏன் புருஷன் இதுல மாட்டிட்டு இருக்காரு. ஏன் புருஷன் கடன்காரன் ஆக்கிட்டு இவன் அண்ணன் அவன் பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுப்பானா? கேவலமான பழப்பு இல்ல இது. மரியாதையா பேசுங்க. மரியாதை பத்தி நீ பேசுறியா? புதுசா வந்தவங்களுக்கு புடவை வாங்கி தர காசு இல்லன்னு உன் அண்ணன் வந்து எங்க வீட்டுல அழுவானா? உடனே எங்க வீட்டு தர்ம பிரபு என் புருஷன் பேரை சொல்லி 5000 ரூபாய் வாங்கி கொடுத்துருக்காண்டி. என் புருஷனை இடிச்சு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வேண்டாம்மா, கோயில்ல வம்பு வேண்டாம். அடியே, மறுபடியும் சொல்றேன், உன் அண்ணன் வந்து என் வீட்டுல காசு கீசுன்னு கேட்டா உன் குடும்பத்தையே சந்தி சிரிக்க வச்சிருவேன். வாமா, ஜாக்கிரதை. வாமா போலாம். வா, ஆனங்கிட்ட சொன்ன கேளு. எல்லா மெட்டீரியல்ஸும் வந்துடுச்சா தொல்காப்பியன்? வந்தாச்சு. பார்த்து. ஏய் துட்ட எடுறேன்னா எடுறே துட்ட. எல்லாம் ஒண்ணு வந்து தரேன் எடுறே. குடுறே. இப்பதானே சம்பளம் வாங்குன. அதுக்குள்ள இல்லன்ற கதை ஓடுறியா? என்கிட்ட காசு இல்லையா? நான் சொல்றதை கேளு. ஐயோ, என்ன பொம்பளை போட்டு அடிச்சிட்டு இருக்க? யாரியா நீ? என் பொண்டாட்டி நான் அடிப்பேன். நீ யாரியா கேக்குறது? வேலை செய்யற இடத்துல போட்டு அடிச்சிட்டு இருக்க. கேட்டா பொண்டாட்டி போட்டு அடிக்கிறேன்னு சொல்ற. அறிவில்ல உனக்கு? பொம்பளை நீ யாரியா கேக்குறது? மனுஷன் போயா நீ உன் வேலைய பாரு. ஏண்டா பொம்பளைனா உனக்கு அவ்வளவு இளக்காரமா போச்சா? உனக்கு வலிக்கிற மாதிரி தானே அவளுக்கு வலிச்சிருக்கும். அவளும் மனுஷி தானே, அறிவில்ல உனக்கு? அறிவு பேசாத. அவ ஏன் பொண்டாட்டிமா அடிப்பேன் உதப்பேன். நீ யாருமா கேக்குறதுக்கு? பொண்டாட்டி அடிக்கிறியா? அம்மா சொல்றது கேளுமா. பாவம் அவரு. அடிக்காத மாமா, அடிக்கிறது பாவமா? உன்னை நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். அப்போ உனக்கு வலிக்கலையா? இப்போ அவனுக்கு வலிக்கும் பரிதாபப்படுற என்ன மனுஷனி? என்ன இருந்தாலும் அவர் என் புருஷம்மா. ஓஹோ, அப்ப கோவத்துல உன் தலைமையில கல்ல தூக்கி போட்டு கொல்லுவான். அப்போ இந்த நாய் உன் புருஷன் சொல்வியா? இந்த பொண்ணோட மேல அப்படி என்ன உனக்கு பக்தி? நீ சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுற. சொரணை இல்ல உனக்கு? மா விடுமா, அவரை நான் அடிப்பாரு உதப்பாரு. உங்க வேலையை பார்த்துட்டு போங்கம்மா. உன்ன மாதிரி பொண்டாட்டிங்கெல்லாம் இப்படி முதுகெலும்பு இல்லாத புழு மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆடுறானுங்க. அவன் கைய ஓங்கும் போதே நீ ஏறி மிதிச்சிருந்தீனா இந்த பொறுக்கி நாய் ஒழுங்கா இருந்திருப்பா. நீ இப்படி இருந்தீனா தினம் தினம் அடி வாங்கி உடம்பு நோக்கு எடுத்து செத்து போயிடுவ. இவன் அடுத்த பொண்டாட்டி தேடிக்கிட்டு போயிடுவா. என் பொண்டாட்டியே சொல்லிட்டா. இத கேட்க நீ யாரு? என்னது? நீ யாரா? போங்க ப்ளீஸ். இல்லைங்க, அந்த பொம்பளை எவ்வளவு முட்டாளா இருக்கு பாருங்க. அம்மா நீங்க பாத்துக்கங்க. எந்திரிங்க. நீங்க போங்க ப்ளீஸ். போங்க. எந்திரிங்க. பாத்து. கங்கா. கங்கா. ஏங்க? ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க நீங்க? என்ன மாதிரி நடக்கிற? என்ன ஏங்க உங்க லிமிட் அடிக்கடி கிராஸ் பண்ணி அடுத்தவங்க விஷயத்துல ஏன் மூக்க நுழைக்கிறீங்க? இதெல்லாம் டூ மச்சா தெரியல உங்களுக்கு? அவன் பொண்டாட்டிய போட்டு மிருகத்தனமா அடிப்பான். அது உங்களுக்கு சகஜமா படுது. அத நான் தட்டி கேட்டா அது உங்களுக்கு டூ மச்சா தெரியுது. ஏங்க அவன் பொண்டாட்டிங்க அவங்களுக்குள்ள பேசி தான் தீர்த்துக்க. இயலாமைக்கு காரணம் தேடுற ஆளு நான் இல்ல.
என் மனசு சொல்றபடி தான் நான் நடப்பேன். நீங்க அர்த்தம் இல்லாம பேசுறீங்க நீங்க. ஏங்க உங்க மனசு சொல்லுதுன்னா அவன் குடிகாரன்ட்ட போய் இந்த மாதிரி கொஞ்சம் சும்மா அதிகாரம் இருக்கீங்களா? ஆட்டோ என்ன? ஹலோ, எங்க போறீங்க நீங்க? ஹலோ கங்கா, நீ போப்பா. நான் சொல்ல கேளு. சொல்லு அனு, மனோ சொல்லு மனோ, ஏய் மனோ, ஏய் ஏன் கத்துற? உனக்கு அறிவே இல்லையாடா? என்னாச்சு? உன் பொண்டாட்டிக்கு நீ புடவை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா அதை உன் காசுல வாங்கி கொடு. எதுக்கு கண்டவங்கள்ட்ட கையேந்தி காசு வாங்கி ஏமானத்தை வாங்குற? அன்னைக்கு என்னமோ உன் பொண்டாட்டி பெருசா சொன்னா அவளுக்கு நீ புடவை வாங்கி கொடுத்தா நான் பொறாமப்படுவேன்னு. இப்படி ஒரு புடவைய வாங்கி கொடுக்கறதுக்கு நீ வாங்கி கொடுக்காமயே இருக்கலாம்டா. ஏய் என்ன சும்மா வளவளன்னு உளறிட்டே இருக்க? நீ சொல்றது ஒரு இழவு எனக்கு புரியல. ஆர்த்தி எதுக்கு இப்ப ஆளானு கத்திட்டு இருக்கீங்க? நீயே கேளு உன் புள்ள கிட்ட. பேசிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு சும்மா கண்ணா பின்னான்னு கத்தினா என்ன அர்த்தம்? என்ன ஆர்த்தி இதெல்லாம்? இந்த வீட்ல என்னதான் நடக்குது? அன்னைக்கு இவன் பொண்டாட்டிக்கு 3000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுத்தால, அதுக்கு ஏது தெரியுமா காசு? ராஜேஷ் அவங்க அண்ணன் பேரை சொல்லி வட்டிக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த கலாவை பத்தி உனக்கு தெரியும்லமா? இனி கோவில்ல குத்தி காட்டி நம்ம எல்லாரையும் கேவலமா பேசுறா. அனு அது நீங்க புடவை எடுத்தது ராஜேஷ் நான் கொடுத்த காசுலையா? அனு நடந்தது. கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ராஜேஷ் நான் கொடுத்த காசுல தான் நீங்க எனக்கு புடவை எடுத்தீங்களா? ஆமா அனு. ச்சே, வெக்கமா இல்ல? அடுத்தவங்க காசுலையா கட்டினவனுக்கு புடவை எடுப்பீங்க? அனு சாரி அனு. நீ ஆசைப்பட்டிருந்தா நான் அந்த அனு என்ன பண்ற நீ? இந்தாங்க இந்த வளையல வைத்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வாங்க. ஐயோ வேண்டாம், நீ இதை புடி அனு. ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. முதல்ல அந்த பணத்தை திருப்பி கொடுங்க. என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? போங்க.